தமிழர்களை பொறுத்த வரையில் நாம் தமிழ் எழுத்தை கொண்டு வந்த காலத்திலிருந்து இன்று வரையில் அதில் முன்னோடியாகத்தான் இருக்கிறோம். அதனால்தான் நாம் சீரழிமை தமிழாக இருக்கிறோம். எல்லா காலகட்டங்களிலும் எல்லா தொழில்நுட்பத்தையும் தயங்காமல் தழுவக்கூடியவர்கள் நாம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ நாம் அதை தழுவலை, அது நம்ம தழுவிட்டு இருக்கு. நமக்கு ரோல் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய டேட்டா செட் உருவாக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்திலிருந்து எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த டேட்டா செட் நான் திறந்து பார்க்குறேன். ஒரு 100 வருஷமாக தமிழ்நாட்டில் தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருந்து பழைய தமிழில் இருந்த அந்த சமஸ்கிருத சொல்கள்லாம் விளக்கிட்டு நல்ல தமிழ் சொல்ல போட்டு நாம் மொழியை கட்டி காப்பாற்றிக்கிட்டு வரோம். அந்த டேட்டா செட்டில் நான் திறந்த முதல் ஒரு ஃபைலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பிரவாள நடைவில் இருக்கக்கூடிய ஏதோ ராமாயணம் மகாபாரதம் சம்மந்தப்பட்ட ஒரு கோப்பு. கஷ்டப்பட்டு ஜலத்துலேருந்து தண்ணீருக்கு வந்தோம், மறுபடியும் தண்ணீரை ஜலத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அந்த டேட்டா செட்டில் அது ட்ரெயின் ஆனால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஏஐயில் மிக முக்கியமான சில கருத்துக்கள் உண்டுங்க. அதில் முதல்ல ஒவ்வொரு நாடும் தனக்கு சொந்தமான ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க. சாவரின் ஏஐ அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். இறையாண்மை, சரி, இறையாண்மைங்கிற கோட்பாட்டை ஏஐக்குள்ளே கொண்டு வராங்க. அதன் பிறகு உங்கள் பண்பாடு சார்ந்தது இயங்குகிறதா, உங்கள் வரலாற்றை சரியாக அது சொல்கிறதா, உங்களுடைய சுற்றுச்சூழலை சரியாக அது புரிந்து கொள்கிறதா, பொறுப்புடைமையோடு அது நடந்து கொள்கிறாங்க என்பது தான் இன்றைக்கி ஏஐயில் மிக முக்கியமான விவாதமே. ஆக ஓப்பன் ஏஐயோ கிளாடோ டீப்சீக்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயனர் ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு கேள்வி கேட்கும்போது சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் அல்லது தவறாக பதில் சொன்னால் யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அதுக்கு விட்டுற முடியுமா? இப்போ 2500 வருஷ வரலாறு உடையவர்கள் நாம். வரலாறு இல்லாதவர்கள் கூட அதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். நாம் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? என்னுடைய நண்பர் ஒருவர் மிக அழகான ஒரு செயலை வெளியிட்டார். திருக்குறள் ஏஐ என்று ஒரு செயலி. ரொம்ப நல்லா இருந்தது. அதே தொழில்நுட்பத்தில் நாங்களும் வேலை செய்துட்ருக்கிறோம் முன்னாடியே. அதில் திருக்குறள் தொடர்பாக கேள்விகள் கேட்டால் பதில் தருகிறது. யாரோ ஒருவர் வேண்டுமென்றே சனாதனம்ங்கிற வார்த்தையை போட்டு திருவள்ளுவர் ஒரு சனாதனவாதியான்னு கேட்டபோது, ஆமாம், நிலையான கருத்துக்களை சொல்கிறாங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு அது பதில் சொல்லுது. சனாதனத்துக்கு நேர் எதிரான பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பேசினவங்க. சங்க இலக்கியத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சீரழிக்க முடியும், தமிழை எப்படி வேண்டுமானாலும் சீரழிக்க முடியும். தரவுகளில் தவறான தரவுகளை இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் அலைஞ்சிட்ருக்கு நம்முடைய வரலாற்றை. ஏன்னா இயல்பாக சாதாரண பயனர்கள் அங்கே தானே போய் கேள்வி கேட்பாங்க. சாட்ஜிபிட்டியில் போய் தானே ஒரு தொடர்பாக கம்பராமாயணம் ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கல, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், முன்னாடி புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அதன் பிறகு கூகுளில் போய் பார்த்தாங்க. கொஞ்சம் புத்திரமசாலிய பையனாக இருந்தால் விக்கிபீடியாவில் கட்டுறதுக்கான்னு பார்ப்பாங்க. எதிர்காலத்தில் நம்ம பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் எதை போய் பார்ப்பாங்க? அவங்களுக்கு மெட்டாவில் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு எல்எல்எம்மில் தான் அவங்க பயன்படுத்த போகிறாங்க. சாட்ஜிபிட்டியாக இருக்கலாம், மெட்டாவாக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய எந்த தரவின் அடிப்படையில் அது பதில் சொல்லும். அந்த தரவின் மீது உங்களுக்கு ஆதிக்கம் இருக்கிறதா, அந்த தரவின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஆக இந்த பிரச்சனை தான் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் வரும்போதும் ஒரு சமூகம் அதை எப்படி ஏற்கிறது, எப்படி கட்டுப்படுத்துகிறது. நான் ஒரு சென்சாருங்கிற மீனிங்கில் சொல்லலை, எப்படி அதை கட்டுப்படுத்துகிறது என்கிற விஷயங்கள். அதை விட முக்கியமாக அதன் மீது இறுதி முடிவெடுக்கும் உரிமை அதற்கு இருக்கிறதா இல்லையாங்கிறது முக்கியமானது. ஏஐ அப்படிங்கிறத நான் மிகை மதிப்பீடும் செய்யலை, குறை மதிப்பீடும் செய்யலைங்க. நான் அதுதான் உலகம் அப்படின்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை குறைச்சும் தயவு செய்து மதிப்பிடாதீங்க. நாம் நிச்சயமாக ஏஐ யுகத்துக்கு வந்துட்டோம். ஏஐ யுகத்தினுடைய மைய பொருள், மைய கச்சா பொருள், அதனுடைய ஜீவன் நாடி மொழியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவியாகவும், அதாவது வாகனமாகவும் கருவியாகவும் ஊடகமாகவும் இருந்த காலம் போய் தொழில்நுட்பம் என்பது இன்று தமிழில் சிந்திக்கும், தமிழில் யோசிக்கும், தமிழில் முடிவெடுக்கும். நான் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தேன். ஏஐஎன் பப்ளிஷிங் தொடர்பான புத்தகம் இங்கே தான் வெளியிட்டோம் போன மாதம். ஷிம்மர் டோன்ட் ஷேக்னு ஒரு புத்தகம் தமிழில் அச்சம் தவிர அப்படின்ற பேரில் கொண்டு வந்தோம். அதுக்கு எங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழிபெயர்த்து நானே அதுக்கு போஸ்ட் எடிட்டராக இருந்தேன். அது புது பட்டம்.
ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு அதை எடிட் பண்ணுறவங்க பேர் போஸ்ட் எடிட்டர். அதில் நான் பார்த்த பல இடங்களில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ச்சினா அது வந்து இன்ப அதிர்ச்சி தான், சந்தேகமே கிடையாது. நான் அந்த புத்தகத்தை எடிட் பண்ணுறதுக்கு மொத்தமாக எடுத்துக்கொண்ட மணி நேரங்கள் ஒரு 30 மணி நேரம் கூட இருக்காது. 160 பக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். பல குழப்பமான சென்டென்ஸ் அது ரொம்ப அழகாக தமிழ்படுத்துகிறது. நாங்கள் கூகுள் ஜெமினியை தான் பேஸ் மாடலாக எடுத்தோம். அதில் நிறைய கலைச்சொல் இருந்தது. ஏஐ சார்ந்த கலைச்சொல், பிரிண்டிங் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொல், மார்க்கெட்டிங் சார்ந்த கலைச்சொற்கள்லாம் இருந்தது. நான் வேணும்னே என்ன செய்தேன்னா, நான் கலைச்சொல்ல போடாமல் அதையுமே ஏஐ திங்க் பண்ணி போட வச்சேன் ப்ராம்ப்டிங் மூலமாக. நீ யோசிச்சு இதுக்கு என்ன போடலான்னு சொல்லு. 90% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை தான் அது கொடுத்தது. 90% 100% ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க. அப்போது தமிழ் சார்ந்த அறிவை எந்த அளவுக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது, எப்படி ஒரு கலைச்சொல்லை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி அது பயன்படுத்துது கூகுள் ஜெமினை. நாம் என்ன நம்ம கலைச்சொற்கள்லாம் திரிச்சு வச்சுருக்கோமா, தொல்காப்பியத்தை நன்னூலியம் சொல்லி கொடுத்துருக்கோமா, எப்படி பண்ணுது? முழுக்க அறிவியல் தொழில்நுட்ப காரணம் தான். அது வந்து அடிப்படையில் அல்காரிதம் உங்கள் டேட்டா வச்சு தான் முடிவு எடுக்குது. அது எதுவும் வேறு எதுக்கும் அதுக்கு அறிவு கிடையாது. ஆக ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மொழிபெயர்க்க முடிகிறது, கலைச்சொல்லை உருவாக்க முடிகிறது. இன்னொரு ஒன்று பண்ணோம். அது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான், ஒரு சிறுகதையை கொடுத்தேன். மாப்பசானுடைய நெக்லஸ்ங்கிற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப ஃபேமஸான கதை. அதை கொடுத்து நான் மொழிபெயர்க்க சொல்லி நான் என்ன சொன்னேன்னா, ஒரு தமிழ் சிறுகதை எப்படி இருக்குமோ அந்த நடையில் கொடு, அவ்வளோதான் நான் சொன்னதுங்க. அது என்ன பண்ணது தெரியுமா? மொழிபெயர்த்தது ரொம்ப அழகாக மொழிபெயர்த்தது. சின்ன தப்புலாம் இருந்தது, அது இல்லை பிரச்சனை. அது விவரமாக வரக்கூடிய சென்டென்ஸை வந்து வழக்கமான எழுத்து தமிழ்லையும் உரையாடலை பேச்சு தமிழையும் மொழிபெயர்த்தது. உரையாடலை பேச்சு தமிழில் மொழிபெயர்த்தது. நான் வேறு எதுவுமே சொல்ல, ஒரு தமிழ் சிறுகதை எப்படி இருக்குமோ அப்படி மொழிபெயர்த்து அப்படின்னு சொன்னேன். நீ உரையாடலை பேச்சு தமிழில் மொழிபெயர்லாம் நான் சொல்லலை. சாத்தியப்பாடுகளை யோசிங்க. நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்வது தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவையும், எல்லா தகவலையும், எல்லா தரவுகளையும் நான் என்னுடைய மொழியிலேயே பார்க்க, கேட்க, படிக்க முடிய வேண்டும் என்பது தான் ஏஐ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாதகம். அப்புறம் மொழியினுடைய வழக்காறுகள், மொழியினுடைய டயலெக்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு எல்எல்எம்ல வந்து ஒரே தமிழ் தான் இருக்குமா? தமிழ்நாட்டு தமிழ், ஈழத்தமிழ், மலேசிய சிங்கப்பூர் தமிழ், அப்புறம் பேச்சு வழக்கத்தில் வந்து கொங்கு தமிழ், சென்னை செந்தமிழ்லாம் எல்லாம் போயிடுமா? அது எப்படி அது வந்து அதெல்லாம் படிக்க போகுது, இல்லை எப்படி கேட்க போகுது? யார் அதுக்கு படிக்க வைக்க போகிறாங்க? அதுக்கான டேட்டா செட்ஸ் யார் கிரியேட் பண்ணணும்? அதையும் கூகுளே வந்து பண்ணிக்கிறீங்களா? ஒரு கேள்வி கேட்டால் ஒரு விஷுவலாக பதில் வரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டிவிஏ கூட்டத்தில் சொன்னேன், ஏதோ ஒரு அட்டைப்படம் உருவாக்குறதுக்காக டெம்பிள்னு போடும்போது, தமிழ்நாட்டு டெம்பிள் அப்படின்னு தான் போட்டு தேடும்போது அது வந்து திராவிட கோயில் கட்டடக்கலையாகவும் இல்லாமல் நாகரியாகவும் இல்லாமல் ஏதோ ஒன்று, ஆனால் நார்த் இந்தியன் பாணியில் வடிவமைச்சு கொடுத்தது. வெறும் டிசைனர் தான் முடிவெடுக்க போகிறாருன்னா அழகாக இருக்குன்னு எடுத்து போட்டிருப்பார். நான் பார்த்ததுனால அது அழகாக இருந்தாலும் கூட அது வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. இப்போ நம்முடைய தெருக்கள், நம்முடைய செடி கொடிகள், நம்முடைய விலங்குகள், நம்முடைய திணைகள்லாம் இருக்கா தரவுகளாக? அதை கொடுக்கலாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நாளைக்கு குறுந்தொகையில் ஒரு பாடலை எடுத்து இதை அழகாக ஒரு வீடியோவை மாற்று நான் கேட்டேன்னா, எந்த திணை, எந்த நிலம், எந்த உரிப்பொருள், எந்த கருப்பொருள் அதில் வரும்? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா நம்மக்கிட்ட? தரவுகளே கிடையாது. தரவுகளை நாம் கொடுக்காவிட்டால் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும். சீரழிமை தமிழுக்கு ரொம்ப முக்கியம் டேட்டா செட்ஸ். ஏன்னா அல்காரிதத்தை நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட் பவருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட தேவையான, நம்மக்கிட்ட இருக்கிற, நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை சரியான தரவுகளை கொடுக்கறது. சரியான தரவுகளை கொடுக்கலன்னா வரலாறு தப்பாக வரும். திருவள்ளுவர் சனாதனவாதியாக மாறிடுவார். மறுபடியும் வந்து தண்ணீர் ஜலமாக மாறும். எந்த வழக்காறுகளும் இருக்காது. ஐயா சொன்னதை போல வந்து குறுந்தொகை போலவே அதில் இல்லாத ஒரு பாடல் கூட வரும். இதெல்லாம் நடக்கும். நாட் ஜஸ்ட் ஆலுசினேஷன்ஸ். இது எல்லாமே வந்து நடக்கும். நம்முடைய மொழி, நம்முடைய அரசியல், நம்முடைய கல்வி, நம்முடைய பொருளாதாரம் அத்தனையும் பாதிக்கப்படும். 25 வருஷமாக மொழிபெயர்ப்பு நிறுவனத்தை நடத்துகிறேன். போராடி தான் நடத்திட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோ இவர்களுடைய ஆராய்ச்சிகள்லாம் எங்களுக்கு என்றைக்கும் கிடைச்சதே கிடையாது. அதெல்லாம் பேப்பரில் இருக்கும், இல்லைன்னா வெப்சைட்டில் இருக்கும். ஒரு ஸ்பெல் செக் கூட எங்களால் பயன்படுத்த முடிஞ்சது கிடையாது நம்பிக்கையாக.
ஆனால் நான் கூகுளை பயன்படுத்துகிறேன், ஓப்பன் ஏஐ பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு யாருக்கிட்ட தப்பு இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தமிழ் சார்ந்த தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு வந்து உங்கள் அறிவால் பலன் இல்லைன்னு சொன்னால் தப்பு எங்கேயோ இருக்குங்கிறத வந்து தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் பையர், வாங்க வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் விற்கவே தயாராக இல்லை. எனக்கு விற்கிறவன் எல்லாம் வந்து அமெரிக்கனாக இருக்கான். இப்போ சீனாக்காரன் வந்துட்டான். டீப்சீக் நல்லா வேலை செய்யுது. நேற்று போன வாரம் எங்கள் அலுவலகத்தில் மொழிபெயர்ப்பு சம்மந்தமான ஒரு டிஸ்கஷனில் டீப்சீக் ஓப்பன் நல்லாவே நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் நல்லாவே இருக்குது, அதில் பயன்படுத்தி பார்க்கலான்னு சொன்னாங்க. என்னுடைய பல்வேறு செயல்பாடுகள், அது என்னுடைய அரசியல், சமூக, மொழி சார்ந்த உணர்வுகளிலிருந்து வரக்கூடியதாக இருந்தாலும், நான் 25 வருஷமாக நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ஒன்று தான், மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு சார்ந்த சேவைகள், ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் கம்பெனி, இப்போ மொழிபெயர்ப்பு சார்ந்த தொழில்நுட்பம் மைலேசா. இதுதான் வந்து என்னுடைய முதன்மையான பணி. என்னுடைய அனுபவங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்களில் தான் என்னுடைய நிறுவனத்தில் நான் பயன்படுத்த முயற்சி செய்துட்ருக்கிறேன். ஒரு 10,000 ஆண்டு காலமாக மனிதர்கள் வந்து ஒரு ஓவியங்கள் மூலமாகவோ அல்லது கீற்றுகள் மூலமாகவோ எழுத்துகள் மூலமாகவோ தகவல் தொடர்பு செஞ்சிட்ருக்குறாங்க. நாம் இந்த துணைக்கண்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிந்துவெளி நாகரிகம், பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை பற்றி மிக விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர்களுடைய சித்திரை எழுத்துக்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பே கூட குகை ஓவியங்களில் அல்லது பாறை கீற்றுகளில் பெட்ரோகிளைஃப்ஸில் வந்து நாம் மனிதர்கள் பல்வேறு விதமான உணர்வுகளை அல்லது தகவல்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஃபொனட்டிக்காக ஒரு ஆல்ஃபாபெட் முறையில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் உருவாகும் போது தான் உண்மையிலே வரலாறு அப்படிங்கிற ஒன்று நம்ம வந்து சயின்டிஃபிக்காக தொடங்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை நம்ம ப்ரீ ஹிஸ்டரின்னு தான் சொல்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றின் தொடக்கம் என்பது எழுத்து முறை. அந்த எழுத்து முறை மூலமாக அடுத்த காலத்துக்கும் அடுத்தடுத்த இடங்களுக்கும் அந்த தகவல் பரவும் போது தான் வரலாறாக மாறுகிறது. அதில் கூட அண்மை காலத்தில் நடந்த தமிழ்நாட்டு அகழ்வாய்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கூட அசோகன் காலத்தில் உருவாக்கப்பட்ட பிராமி எழுத்துக்கள் தான் இந்தியாவில் எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படை என்பதையெல்லாம் உடைத்து அதற்கு ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழி எழுத்து முறையின் மூலமாக நாம் வந்து எழுத தொடங்கிவிட்டோம் என்கிற அகழ்வாய்வு முடிவுகள்லாம் வந்த பிறகு இந்த துணைக்கண்டத்தில் முதல்ல நம்முடைய எழுத்து முறை, தமிழ் எழுத்து முறை இருந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம். அது வந்து பானை ஓடுகளில் வந்திருக்கலாம், அதன் பிறகு ஓலைச்சுவடிகளில் வந்திருக்கலாம், அல்லது கல்வெட்டுகளாக வந்திருக்கலாம். இந்த காலகட்டங்களில் வந்து தொழில்நுட்பங்கிறது என்ன, மொழி சார்ந்த தொழில்நுட்பங்கிறது என்ன? மொழி சார்ந்த தொழில்நுட்பம் என்பது இப்படி ரைட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குறதும் அதை பதிவு செய்வதற்கான வாகனங்கள், அது ஓலைச்சுவடியாக இருக்கலாம், கல்வெட்டாக இருக்கலாம், செப்பு பட்டயங்களாக இருக்கலாம், அதன் பிறகு காகிதமாக இருக்கலாம், டிஜிட்டல் உட்பட கம்ப்யூட்டராக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு 2500-3000 ஆண்டு கால வரலாறு எடுத்து பார்த்தோம்னா மொழி சார்ந்த தொழில்நுட்பம் என்பது மொழியை பதிய வைப்பதற்கு, மொழியை கடத்துவதற்கு, அடுத்த காலத்துக்கு புத்தகமாக போட்டால் வேற ஒரு இடத்துக்கு போகும், வேற ஒரு காலத்துக்கு போகும். 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகத்தை படிக்கலாம், 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டு படிக்கலாம். ஆக காலத்தையும் வெளியையும் தாண்டி செல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அளவில்தான் மொழிக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான உறவு இருந்தது. அதுவே பெரிய விஷயம். இத்தனை ஆண்டு கால மனிதகுல வரலாற்றில் இந்த 2000-2500 வருஷத்தில் தான் அதுவே சாத்தியமாச்சு. அதில் தமிழ் எப்பொழுதுமே முன்னோடியாக இருந்திருக்கிறது. தமிழ் எழுத்து முறை பார்க்கும்போது இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா நாம் அதில் முன்னோடியாக இருக்கிறோம். இலக்கியத்தில் சங்க இலக்கியம் என்பது ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சராக, உலகத்தின் மிக முக்கியமான கிளாசிக்கல் லிட்ரேச்சராக இருக்கிறது. பிறகு இடைக்காலத்தில் வந்து நீங்கள் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய பிரிண்டிங் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்தபோது கூட இந்திய மொழிகளிலேயே முதலில் தான் தமிழில் புத்தகம் அச்சேறி இருக்கிறது. முதல்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே 1554 லிஸ்பனில் ஒரு புத்தகம் வெளியிட்டு வந்தது. அது ஆங்கில எழுத்தில், அதாவது ரோமன் ரைட்டிங் சிஸ்டத்தில் தமிழில் எழுதினாங்க. அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டில், அப்போ இந்தியாவில் வேறு எந்த மொழியிலையும் வரல. 16வது நூற்றாண்டிலிருந்து நமக்கு வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியும் காகிதமும் பிரிண்டிங் டெக்னாலஜியும் அறிமுகமாகிறது. அதன் பிறகு நம்ம இந்த 20ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டால் கூட 80களிலேயே தமிழில் வந்து
உங்களுக்கு கணினி சார்ந்த முயற்சிகள் தொடங்கி விடுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் தமிழ் அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நம்மவர்கள் இருந்த காரணத்தினால மிக சீக்கிரமாக முன்னாடியாக போய் நம்ம வந்து கணினியில் ஏறினோம், இணையத்தில் ஏறினோம். இந்த ஒட்டுமொத்த காலகட்டத்திலையும் இந்த தொழில்நுட்பம் என்பது நான் சொல்வதைப் போல இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த அளவில் மட்டும்தான் அதை நம்ம பார்க்குறோம். தகவலாக இருக்கிறது, அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஊடகங்களை பயன்படுத்துகிறோம். முதன் முறையாக அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். இப்போது அந்த கருவி, அந்த தொழில்நுட்பம் மொழியை பயன்படுத்தி மனிதர்களைப் போல சிந்திக்கவும், முடிவெடுக்கவும், பகுப்பாய்வு செய்யவும், பகுத்தறிவும் முயற்சி செய்கிறது. இதுதான் முக்கியம். இந்த வெறுமனே நம்ம வந்து ஏஐ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியோ அல்லது வந்து ஒரு டைப்ரைட்டிங் அல்லது வந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரியோ பார்க்க முடியல. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பேசின தனலட்சுமி அவர்கள் வந்து நம்முடைய என்எல்பி சார்ந்த முயற்சிகள்லாம் ரொம்ப விரிவாக பேசினாங்க. காலம் காலமாக நமக்கு இலக்கணம் இருக்கிறது, தொல்காப்பியர் காலத்திலேருந்து இலக்கணம் இருக்கிறது, நிறைய ஆய்வு நூல்கள் இருக்கின்றன, அகராதிகள் இருக்கிறது, நிகண்டுகள் இருக்கின்றன, எவ்வளவோ ஆய்வுகள் இருக்கின்றன. நவீன காலத்தில் இந்திய மொழிகளிலே மறுபடியும் முதல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் முயற்சியே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் 84 தான் அந்த ஆய்வு கட்டுரை வந்தது. நீங்கள் சொன்ன விஷயம், தமிழ் யூனிவர்சிட்டி மெஷின் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம், TUMTS 84. இந்திய மொழிகளில் எங்கேயுமே அது நடக்கலை. எல்லாம் சரி, இதையெல்லாம் நாம் செய்தோம். நாம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை வைத்திருக்கிறோம், நாம் தமிழ் வளர்ச்சி கழகத்தை வைத்திருக்கிறோம், நாம் டிவியை வச்சிருக்கிறோம், நாம் வந்து இதுவரை 20 இன்ஃபிட் மாநாடுகளை, கனித்தமிழ் மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். முத்துநெடுமாறன் போன்றவர்கள் ஃபாண்ட் உருவாக்கியிருக்கிறாங்க. நான் 25 வருஷமாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். எவ்வளவோ கருவிகள்லாம் நீங்கள் காட்டினீங்க இங்கே. பார்சர் அல்லது வந்து உங்களுக்கு மார்ஃபாலஜிக்கல் அனலைசர், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் எல்லாம் செஞ்சீங்க. தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக மொழியின் வளர்ச்சியாக செய்த வேலைகள் பெரிய வேலைகள். இன்று தமிழ்நாடு அரசு அதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏஐ யுகத்தில் உங்கள் யாருடைய அனுமதியும் தேவையில்லாமல், நீங்களே தேவையில்லாமல் உங்கள் மொழியிலே எல்லா மாற்றங்களையும் எங்களால் செய்ய முடியுங்கிற ஒரு தொழில்நுட்பம் வரும்போது நமக்கு என்ன வேலை? இதைத்தான் நான் இன்று கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் பேஸ்டு எம்டி சிஸ்டம் விஷுவல் பேசிக்கில் என்னுடைய நண்பரோடு சேர்ந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். வெற்றி கிடைக்கல. காரணம் தொழில்நுட்பம் இல்லை, மார்க்கெட் இல்லைங்கிறதுனால வெற்றி கிடைக்கல. அவ்வளவு முயற்சி செய்து மாத கணக்கில் வருஷ கணக்கில் வேலை செய்தாலும் கூட அந்த பொருளை வாங்குறதுக்கு இங்கே யாருமே ஆள் கிடையாது. அப்போ எப்படி வேலை செய்ய முடியும்? இன்றைக்கி 25 வருஷமாக இதில் நான் வேலை செய்கிறேன்னா என்னுடைய நிறுவனம் தமிழுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய நிறுவனம் கிடையாது. 100 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்ப்பு செய்கிறோம். அதன் காரணமாக நாங்கள் நிறுவனமாக இருக்கிறோம். ஐலேசா நிறுவனத்தில், ஐலேசா மென்பொருளில் 100 மொழிகளுக்கு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யலாம். ப்ராக்டிக்கலாக 65 மொழிகள் இதுவரையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எங்களுடைய புள்ளி விவரப்படி 65 மொழிகள். கடந்த வாரம் தான் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய 3 மொழிகள், யோரூபா, இக்போ, ஹவுசா, இந்த 3 மொழிகளுக்கு ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கான ஒரு உடன்படிக்கை போட்டு அவங்களோட பணியாற்றுகிறோம். எங்கள் மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி டூலை பயன்படுத்தி இப்படி பல மொழிகளுக்கு மொழிபெயர்க்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிக்கிறோம். ஆனால் தமிழே கதி என்று இருந்து எவ்வளவோ ஃபாண்ட்ஸை உருவாக்கின அல்லது வந்து ஓசிஆரை உருவாக்கினவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? இன்னைக்கு 25 வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆக நண்பர்களே, நாம் வந்து எந்த யுகத்தில் இருக்கிறோங்கிறத பற்றி ஒரு உங்கள் மொழியினுடைய இலக்கியம், இலக்கணம், பயன்பாடு, கலைச்சொல்லாக்கம், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு செக், என்ன வேணால் சொல்லுங்கள், மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்கள். இந்த எந்த ஒன்றிலும் உங்களுடைய எந்த அனுமதியும் இல்லாமல், உங்களுடைய அனுமதி கூட உங்களுடைய பங்கேற்பு இல்லாமல், 8 கோடி தமிழர்களின் பங்கேற்பு இல்லாமல் கூகுளால், மைக்ரோசாஃப்டால், ஓப்பன் ஏஐயால், கிளாடால் உங்கள் மொழிக்கு வந்து தொழில்நுட்பத்தை செய்து கொடுக்க முடியும்னா உங்களுடைய மொழி இறையாண்மை எங்கே போகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த NLP பற்றி இவங்க பேசுனாங்க, நிறைய பேசுகிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நான் மறுக்கவே இல்லை. இன்னும் கூட வந்து நமக்கு வந்து NLPங்கிறது அடிப்படையில் பல்வேறு தேவைகளுக்காக இருந்து கொண்டே இருக்கிறது.
ஆனால் பெரும்பாலுமான மனிதர்கள் வந்து குறுந்துதையை அனோட்டேட் பண்ணுறதுக்காக வேலை செய்யலை. ஒரு வங்கியில், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் நான் பேசுகிற விஷயத்தை அந்த கருவி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் கொடுக்கணும். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள உதவணும். இதை போன்ற ஒரு சேட்பாட்டுக்காக அல்லது வந்து ஒரு இணையதளத்தை படிப்பதற்காக, இல்லை எனக்கு ஆங்கிலம் சரியாக புரியல, இதை மொழிபெயர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மொழிபெயர்ப்புக்காகத்தான் நாம் வந்து இன்றைக்கி பெருசாக வேலை செய்கிறோம். இந்த துறைகளில் வந்து ஒரு சந்தை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த பெரிய நிறுவனங்கள் இணையத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் எடுத்து இப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்கன்னா ஏதோ அவங்க திருடலை. இது அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்டம். இணையத்தின் வழியாக இவ்வளவு தரவுகள் கிடைப்பதும், கம்ப்யூட் பவர் என்கிற அந்த கணிப்பொறியின் திறன் அதிகரிப்பதும், இந்த மொழியை வந்து ஆராய்ச்சி செய்வதற்கான அந்த அடிப்படையில் தேவையான அல்காரிதங்களில் ஒரு வளர்ச்சி வருவதும் எல்லாமே அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. யாருமே நம்மகிட்ட வந்து கேட்கலன்றதுனால வந்து ஏதோ திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு காலம் மாறுகிறது. குட்டன்பெர்க் அச்சியந்திரத்தை வந்து உருவாக்கும் போது உடனடியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்கிற தேவை நம்மகிட்ட இருந்ததா? அவர்கள் தான் ஒரு மிஷினரி தான் வந்து அவங்களுடைய கருத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இங்கே கொண்டு வராங்க. முதல்ல லிஸ்பனில், அப்புறம் தரங்கம்பாடியில். பிறகு அதையே எடுத்து நாம் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நாத்திக பிரச்சாரம் கூட பண்ணலாம். அது வேறு விஷயம். ஆக தொழில்நுட்ப வளர்ச்சி வரும்போது நாம் உடனடியாக அதனோடு என்ன விதமான உறவை வைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஒரு சின்ன விஷயம், எழுத்துக்களின் வரிசையை எப்படி கொடுக்குறதுங்கிற விஷயத்தில், கணிப்பொறியில் தமிழ் எழுத்துக்களை எப்படி வந்து என்கோட் பண்ணுற விஷயத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு தவறுக்கு இன்னைக்கு வரையில் நாம் வந்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோங்கிறதுலாம் வரலாறு. அது விரிவாக பேசுகிறது எனக்கு நேரம் இல்லை. நம்முடைய ஃபாண்ட் என்கோடிங் எப்படி இருந்திருக்கணும், நம்முடைய கீபோர்டு வந்து எந்த மாதிரி என்கோடிங் எப்படி இருந்திருக்குன்ற விஷயத்தில் சிடாக் நிறுவனம் செய்த சில முடிவுகள் அது சரி தப்புக்கு அப்பாற்பட்டு நான் பார்க்குறேன். அது சரியாக கூட இருக்கட்டும். ஆனால் என்ன கேட்டியா? எங்களை கேட்டீங்களா? இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏஐ முயற்சிகளில் தமிழ் இருக்கிறது. தமிழ் தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை. இப்போ தாங்க பாடம் கற்றுக்கிட்டோம். ஒரு தலைமுறை கூட ஆகலை. கம்ப்யூட்டர் தமிழை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிற விஷயத்தில் ஒரு தலைமுறை கூட ஆகலை. போராடுறோம். நான் சொல்கிறேன், மறுபடியும் அவங்க எடுத்தது சரியாக தப்பாங்கிறதையும் ஆர்குமெண்ட் இல்லை. என்னுடைய ஆர்குமெண்ட் அந்த முடிவெடுக்கிற இடத்துல நான் இருந்தனா இல்லையாங்கிறது தான். அதை விட மிக மோசமான ஒரு சூழல் கூட வரக்கூடும். இது என்னன்னே தெரியாமல் ஓப்பன் ஏஐ முடிவெடுக்கலாம், கிளாடு முடிவெடுக்கலாம், டீப்சிக் முடிவெடுக்கலாம். இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அதாவது எல்எல்எம் பொறுத்த வரையில், ஏஐ பொறுத்த வரையில் அது மொழி என்று ஒரு மொழியை மட்டும் தனித்து பார்க்கலைங்க. அதை வந்து புரிஞ்சுக்கணும். மொழிங்கிறது அது ஒரு அப்ட்ராக்டான ஒரு விஷயம்தான். மொழிகள் தான். நிறைய டேட்டா இருந்தால் நல்ல வேலை. எந்த எல்எல்எம்மே மோனோலிங்குவல் கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, எல்லா எல்எல்எம்ஸுமே மல்டிலிங்குவல் தான். 100 மொழிகள், 150 மொழிகள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமே வந்து மெட்டா எல்எல்எம்முக்கு வந்து டேட்டா தான். இணையத்தில் இருக்கிற எல்லாமே ஜெமினைக்கும் ஓப்பன் ஏஐக்கும் டேட்டா தான். எல்லா மொழிகளையும் தான் எடுக்குது. எடுத்து அது அத்தனையும் அது எண்களாக மாற்றி எம்பட் பண்ணி அதை பயன்படுத்துது. திடீர்னு வந்து தமிழில் ஒரு பதில் வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி வார்த்தை இருக்கும், இல்லை வந்து ஒரு சீன எழுத்து இருக்கும். அதெல்லாம் மாறிடும் வச்சுங்க. அது ஒரு தொடக்க நிலை. அதெல்லாம் மாறிடும். இனிமேல் வந்து மொழி தடை கிடையாது. மொழித்தடை இல்லாத இடத்துல மொழிக்கு என்ன வேலை? ஏஐ தொடர்பான ஒரு புத்தகத்துக்கு ஒரு அருமையான தலைப்பு, எ டிரைவர் இன் டிரைவர்லெஸ் கார். காரு டிரைவர்லெஸ்ஸு, அதில் டிரைவராக நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோம்? பேசஞ்சர் தானே. அப்போ நம்ம டிரைவரே கிடையாதா? அப்போ தமிழ் ஏஐக்கான டிரைவர் யார்? ஆக்சுவலாக இன்னும் டிரைவர் தேவைப்படுறாங்க. இங்கே 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏஐ தொடர்பாக நாம் இன்று எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்காமல் போனால் சீரழிமை தமிழுக்கு பிரச்சனை வரும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன், 11 லேப்ஸ் கொடுக்குறது தான் தமிழ் வாய்ஸ், தமிழ் குரல், அல்லது ஏஐயில் வந்து கேள்வி பதில் வரக்கூடிய சேட்பாட்ஸ் தான் சேட்பாட்ஸ். நம்முடைய டாக்டர் என்னாக போகிறாங்க, டீச்சர் என்னாக போகிறாங்க, அரசு அதிகாரிகள் என்னாக போகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல இன்னும். அதெல்லாம் இன்னும் பக்கம் இருக்குது.
இப்போ ரோபாட்டுக்கு தமிழை இப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்ற காலத்தில் வந்துட்டோம். இந்த 4 பேர் வந்து முக்கியமானவங்க. முதல் நிறுவனம், முதல் விஷயம் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லாருமே வச்சுக்கோங்க. ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள், ஓப்பன் ஏஐ, ஜெமினை, பெர்ப்ளெக்சிட்டி, மைக்ரோசாஃப்ட் எல்லாரும் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பார்ட்டி. இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான பிளேயர். இதில் மிக சமீபத்தில் தான் ஒரு 10,000 கோடி ரூபாயில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதில் சர்வம் ஏஐன்னு ஒரு நிறுவனத்துக்கு, அதுவுமே கிட்டத்தட்ட அவங்க நிறுவனம் தான், அந்த நிறுவனத்துக்கு நிறைய பணம் கொடுத்து தமிழில் சில இந்திய மொழிகளுக்கெல்லாம் சேர்த்து நிறைய வேலைகளை செய்துட்ருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஏஐ பாரத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. க்ளோஸாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 3வது பிளேயர் நம்ம பொறுத்தவரையில் சொல்கிறேன், 3வது பிளேயர் தமிழ்நாடு. இன்னும் கூட உலக தமிழர்களுடைய மிகப்பெரிய தாயகம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடுங்கிற ஒரு அரசாங்கம் நமக்கு இருக்குது, கவர்மெண்ட் நமக்கு இருக்குது, அதில் பல துறைகள் இருக்குது. எனவே தமிழ்நாடு ஒரு பெரிய பிளேயர். அடுத்ததாக எல்லா உலக தமிழரும் சேர்த்துக்குவோம், தமிழ் இனம் அது ஒரு பிளேயர். ஏஐ நிறுவனங்கள், இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, உலக தமிழர்கள், இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 4 ஃபோர்ஸஸ் உடைய இடையீட்டில் அல்லது விளையாட்டில் தான் நம்முடைய எதிர்காலம் இருக்குது. இதில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமோ, தமிழ் வளர்ச்சி கழகமோ, தமிழ் இணைய கல்விக் கழகமோ, நம்முடைய பல்கலைக்கழகங்களோ, உங்கள் எல்லாருடைய பங்கு என்னங்கிறத நீங்கள் வரையறுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஒரு 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 தனி நிறுவனமாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கும் தனி நிறுவனமாக பெருசாக செய்ய முடியாது. 25 வருஷமாக இந்த தொழிலில் இருந்தும் கூட நான் பெருசாக சம்பாதிக்கலை, அதான் உண்மை. தமிழ் சார்ந்து, மற்ற சம்பாத்தியெல்லாம் இருக்குது, தமிழ் சார்ந்து. ஆக நம்ம பழம்பெருமை பேச முடியாதுன்ற மாதிரியே, சாரி டு சே திஸ் தனலட்சுமி, பழைய தொழில்நுட்பங்களையும் இனி பேச முடியாது. அதெல்லாம் வேணும் தான், நான் மறுக்கலை, அதுக்கெல்லாம் தேவை இருக்குது. அதை அப்படியே ஒரு ஹை ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுங்க, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். சொத்துக்கள் நம்முடைய சொத்துக்கள் தான் அதெல்லாம். சில சமயங்கள் அது யூஸ் ஆகும். நம்முடைய கேம் வேற, ஏஐ யுகத்துக்கான கேம் வேற. தரவுன்னு சொன்னால் வெறும் தரவுன்னா சொல்லாதீங்க, அது பெரும் தரவு. வெறும் தரவுனா இல்லை. ஏன்னா தரவை நம்ம வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்த தரவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூறுகளையும் அனாலிசிஸ் பண்ணுறது தான் மாடர்ன் அல்காரிதம். பேராமீட்டர்னு நம்ம சொல்கிறது அதுதான். அது வெறும் தரவு இல்லை, அதுக்குள்ளே 1000 விஷயங்கள் அடங்கி இருக்கு இல்லையா. சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளை விடுவித்து எடுக்கக்கூடிய பணி தான் அல்காரிதம் செய்து. அதுக்கு தேவையான சக்தியை தான் கம்ப்யூட் பவர் கொடுக்குது. தரவு இன்றி எதுவுமே இல்லை. ஆக நம்முடைய ஒவ்வொரு தவறும், கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான்னு சொன்னாங்கல்ல, அது எதுக்கு பொருந்ததோ இல்லை ஏஐக்கு பொருந்தும். அது கண்டதை படித்து தான் பண்டிதன் ஆகிறது. உள்ளுக்குள்ளே அது வயரிங் நடக்குது எங்கேயோ. ஆக நம்முடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக கொள்கை சார்ந்து அரசு, கல்வித்துறை, ஆராய்ச்சி, தனியார் துறை, உலக நிறுவனங்களுடைய உறவு போன்ற பல்வேறு துறைகளில் தமிழ் மொழிக்கான இந்த இறையாண்மையை தமிழர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான கொள்கை சார்ந்த முடிவுகளை நாம் எடுக்காமல் போனால் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு நாம் உள்ளாகிறோம் என்று பொருள். அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற எல்லா தொழில்நுட்பங்களும் பற்றி அப்புறம் பேசலாம். ஆனால் இந்த நேரத்தில் கொள்கை சார்ந்து நாம் எடுக்க வேண்டிய முடிவை பற்றி பேசணுங்கிறதான் நான் விரும்பினேன். நன்றி.